30 தாயாட்டுக்கு ஒரு 45 குட்டி பக்கமாக எடுக்கிறேன். சமயத்தில் 1-2 வாங்கும்போது இப்பயுமே என்னன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடுதுங்க. ஏதாவது வாய் புண்ணு அம்மா மாதிரிலாம் வந்துடுது. ஆனால் நீங்கள் வந்தால் ஒரு 4 சந்தையிலேருந்து ஏற்றிட்டு வந்தால் அவனுக்கு தெரியாது இன்ஃபெக்ஷனாக இருக்குது. நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம் அது இன்ஃபெக்ஷன் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா டெத் ரேட் அதிகமாக போயிடும். ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்குள்ளார நீங்கள் விற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நஷ்டம் இருக்காதுங்க. அதை வாங்குறவங்களுக்கும் கறி ருசியாகவும் இருக்கும். எந்த நாட்டில் குட்டி நல்லா இருக்கும் அது உண்டான ஆடுகளையும் அதுக்குண்டான குட்டிகளையும் வச்சுட்டு எதில் வளர்ச்சி கம்மியாக இருக்கும் அது எல்லாத்தையும் நீங்கள் குறைச்சிக்கிட்டு வந்துடணும். ஒயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு 15 ரூபாய்க்கே விற்றுருங்க ஒரு குட்டி. பிளாக் ஒரு 10 ரூபாய்க்கு போங்க ஒரு குட்டி. வணக்கம், என் பேர் சரவணன். நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூர் ரோட்டில் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா ஆட்டு பண்ண வச்சிருக்கேன். நான் வந்து எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர்ல படிச்சேங்க. இங்கே படிச்சு முடிச்சுட்டு அடுத்தது எம்எஸ் நெட்வொர்க் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக யூகே போயிருந்தேன். யூகேல ஷெஃபீல்டில் போய் படிச்சுட்டு இருந்தாங்க. படிச்சுட்டு வேலை கிடைக்காதனால அதுக்கு உண்டான வேலை கிடைக்காதனால சூப்பர் மார்க்கெட்டுக்கு அங்கேயே போயிட்டு இருந்தேன் போர்ட்ஸ்மவுத்லங்க. அப்புறம் ஒரு வருஷம் அங்கே இருந்ததுனால அங்கே அதுக்கு உண்டான பரீட்சையெல்லாம் எழுதணும் ரீட்டைல் ஷாப் வைக்கிறதுக்காக. அப்புறம் லைசன்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் சரி ஏன் நம்ம ஒருத்தர்கிட்ட வேலை செய்யணும், நம்மளால அதை தொழில் தெரியும் போது அப்படின்ட்டு ஷெஃபீல்டு பக்கத்தில் நாட்டிங்ஹாம்னு ஒரு ஊர் இருக்குங்க அங்கே யூகேல. அங்கே சூப்பர் மார்க்கெட் எடுத்து ஒரு 5 வருஷம் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாப்பாக்கெல்லாம் 3 வயசு ஆகும்போது சரி நம்ம ஊருக்கு போனால் எஜுகேஷனுக்குலாம் நல்லா இருக்குங்கிறனால 3 வயசு அப்போ 2014 க்ளோஸ் பண்ணிட்டு சின்ன பாப்பாக்களோட இங்கே ஊருக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க, நான் சூப்பர் மார்க்கெட் தான் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேங்க. சூப்பர் மார்க்கெட் ஒன்றும் இங்கே எனக்கு கரெக்டாக செட் ஆகலைங்க. அதுக்கப்புறம் சரி ஒரு 2-4 வச்சேன். அப்புறம் அப்படியே இது நல்லா இருக்குங்கிறனால அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டே வந்துட்டேங்க ஆட்டு பண்ணேன். இப்போ வந்து எவ்வளோ ஆடு வச்சிருக்கீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 தாயாடு வச்சிருக்கேன். ஒரு 30 குட்டி இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நான் மேச்சேரி பிளாக் கருப்பு தான் வச்சிருக்கேன். ஒரு 2 பீட்டல், ஒரு 4 தலைச்சேரி, ஒரு ஜமுனாபுரி கிராஸ் வச்சுட்டு இருக்கேங்க. 30 தாயாட்டுக்கு ஒரு 45 குட்டி பக்கமாக எடுக்கிறேங்க. ஒரு 20 கிலோ இடம் வந்துட்டா அதுக்கு மேல வர கொடுப்பாங்க. 20 கிலோ கீழே அதிகம் கொடுக்க மாட்டேன். கிலோ 500 கொடுத்துருக்கேன் பிளாக். இல்லைங்க, நம்ம ஆரம்பத்துல இருந்தே தாயாடு தான். நான் சின்ன குழந்தையில இருந்து வீட்டுல ஆடு இருந்துகிட்டு இருக்குங்க. அதனால நமக்கு ஆடு வச்சு வளர்த்துறது தான் பெரிய அதிகம். குட்டியா வாங்கினா சமயத்துல இன்ஃபெக்ஷன் ஆகி வந்துருச்சுன்னா உங்களுக்கு பட்டியவே காலி பண்ணி விட்டுரும். சமயத்தில் 1-2 வாங்கும்போது இப்பயுமே என்னன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடுதுங்க. ஏதாவது வாய் புண்ணு அம்மா மாதிரிலாம் வந்துடுது. ஆனால் நீங்கள் வந்தால் ஓரளவுக்கு நீங்கள் வேக்சின் பண்ணவும் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா டாக்டர் நீங்கள் கூப்பிட்ற நேரத்துக்கு அவர் அவைலபிளாக இருந்து வந்துட்டாருன்னா பரவாயில்ல, வரலைன்னா உங்களுக்கு லாஸ் அதிகமாக போயிருதுங்க. நீங்க 10 வருஷம் அனுபவத்துல வந்து சரிங்க, தாயாடு வச்சு வளர்த்துறது பரவாயில்லையா, குட்டி வாங்கிட்டு வளர்த்துறது பரவாயில்லையா? என்னோட அனுபவத்தில் தாயாடு வச்சு வளர்த்துறது தான் பரவாயில்லைங்க. ஏன்னா இது ஒன் டைம் ஒரே தடவை முதலீடு பண்ணீங்கன்னா போதுங்க. உங்களுக்கு வருஷம் ஒரு 8 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு வருமானம் இருந்துகிட்டு இருக்கும். நீங்க குட்டி வச்சுன்னா நீங்க ஒவ்வொரு இடையும் முதலீடு பண்ணணும். ஒவ்வொரு இடம் அமையிற குட்டி உங்களுக்கு நல்ல குட்டியா அமையணுங்க. அதை என்னை பொறுத்த வரைக்கும் தாயாடு வச்சு குட்டி எடுக்கிறது வந்து ஈஸியான ப்ராசஸ். முதலீடு ஒரே தடவை தான். ஆனா இதுல ஒர்க் அதிகம். நீங்க குட்டி பாத்துக்கணும், செத்த போடுதான்னு பார்க்கணும், பருவத்துக்கு வந்துருச்சா கரெக்டா அதெல்லாம் பார்க்கணும். ஆனா நீங்க அதை பண்ணிட்டா கூட உங்களுக்கு வருமானம் நிரந்தரமா இருந்துகிட்டு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு அடையும் நீங்க போய் தேடி போய் வாங்கிட்டு வரணும். இதுல அப்படி கிடையாது. உங்ககிட்ட இருக்கும், உங்க ஸ்டாக் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுல உங்களுக்கு எதுவுமே கணிக்க முடியாது. அவன் வியாபாரிகிட்ட வாங்குறோமா, தோட்டத்துல வாங்குறாங்கன்னா நீங்க 100 குட்டி வாங்கணும்னா 100 குட்டி போய் நீங்க தோட்டத்துல வாங்க முடியாது. வியாபாரி டிபெண்ட் பண்ணி தான் வாங்கணும். அவன் ஒரு இடத்துல இருந்து எடுத்தாருன்னா இல்ல ஒரு 4 சந்தையில இருந்து ஏத்திட்டு வந்தா அவனுக்கு தெரியாது இன்ஃபெக்ஷனா இருக்குது. நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அது இன்ஃபெக்ஷன் பெருசாயிருச்சுன்னா உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா டெத் ரேட் அதிகமா போயிருங்க. இதுலன்னா அந்த பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு தாயாடு வச்சு வளர்த்துனீங்கன்னா தாயாட்டுக்கு நீங்க தான் ரெகுலரா வேக்சின் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். உங்களுக்கு அதிகமா பண்ண வச்சிருக்கவங்க பூராம அவங்களே மெடிசனும் வேக்சினும் பண்ணிடுவாங்க. அதனால 1-2 இருந்தாலும் உங்களுக்கு நீங்க காப்பாத்திக்கலாம். அதிகமா என்ன மருந்து எப்ப கொடுக்கணுங்கிறது மட்டும் நான் தெரிஞ்சிருந்தா போதுங்க. இந்த பிரீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 கிலோ வரைக்கும் தான் வரும் மேக்சிமம். அதனால நீங்க ரொம்ப நாள் வச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து செலவு அதிகமாக தான் ஆகுங்க. அப்புறம் வாங்குறவங்களும் அதை விரும்புறது இல்லைங்க. வருஷத்துக்கே எங்கிட்ட பாத்தீங்கன்னா பெரிய கிடா குட்டி ஒரு வருஷத்துக்கு 2 குட்டி 3 குட்டி நிறுத்திட்டு இருப்போம். இப்போ சித்திரை மாசம் வெட்டுவாங்க ஒரு சிலர் தை மாசம் நோம்பிக்கு கழிச்சு நம்ம பக்கத்துல இருக்கவங்க வெட்டுவாங்க. அவங்கலாம் ஒரு 60 கிலோ அப்படி கேட்பாங்க. அதுக்கு ஒரு 2 குட்டி 3 குட்டி மட்டும் எடுத்தாங்க. மிச்சம் அந்த அளவுக்கு நிறுத்த போனாங்க. என்னன்னா விற்க முடியாது. நம்ம எதுக்காக வளர்த்துறோம்னா விற்கிறதுக்காக தான். விற்று அதில் ஏதாவது பணம் சம்பாதிக்கதான். விற்க முடியாத பொருள் நம்ம வளர்த்துறது இல்லை இல்லைங்களா. இப்போ அதுக்குன்னு மார்க்கெட் இருந்தால் நம்ம 70 கிலோ 60 கிலோ 70 கிலோ வரைக்கும் வெயிட்டுக்கு எங்கேயும் வர வரைக்கும் வளர்த்தலாங்க.
நமக்கு அதுக்கு பக்கத்துல ஒன்றும் அதுக்கு டிமாண்ட் இல்லாதனால வந்து அந்த வேலையை நம்ம செய்யறது இல்லைங்க. உதாரணத்துக்கு ஒரு குட்டி வந்து எத்தனை மாசத்துல வித்தா நல்லா லாபம் நம்மளுக்கு? எத்தனை மாசத்துல வித்துக்கணும்? ஒரு 8 மாசம் 9 மாசத்துக்குள்ளார நீங்க வித்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நஷ்டம் இருக்காதுங்க. அதை வாங்குறவங்களுக்கும் கறி ருசியாகவும் இருக்கும், சமைக்கிறதுக்கும் சுலபமா இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு வந்து மேக்சிமம் எவ்வளவு குட்டி வித்தா லாபம்? இப்போ 20 கிலோ குட்டியில கொடுத்துருன்னு சொல்றீங்க. ஆமாங்க. 20 கிலோ குட்டிக்கு மேல நம்ம 20 கிலோக்கு மேல நம்ம குட்டியை வளர்த்துறாம நம்ம நஷ்டம் ஏற்படுமா என்ன? நஷ்டம்னு இல்லைங்க. வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கறி அதிகமாக இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. அவங்க கேட்கறது பார்த்தீங்கன்னா 8 கிலோ 10 கிலோ 12 கிலோ 15 கிலோ அதிகபட்சம் கேட்பாங்க. உங்களுக்கு 20 கிலோ 30 கிலோ செலவு பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மிங்க. குட்டியாக வாங்கி அறுத்துக்கிறவங்க என்னென்னா பெரிய ஃபங்க்ஷன்னா தான் உங்களுக்கு அவ்வளோ கறி செலவாகும். 2 பேர் 4 பேர் ஒரு நோம்பிக்கை இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 கிலோ 10 கிலோ 6 கிலோ அப்படி இருந்து எடுக்கிறவங்க தான் அதிகங்க. அப்படி இல்லை கொஞ்சம் பெருங்குட்டியாக இருக்க ஒரு 25 கிலோ 30 கிலோ இருக்குன்னா ஒரு 2 பேர் சேர்ந்து வாங்கிக்காங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா பெருசாக இங்கே லோக்கலில் விற்கிறது இல்லைங்க. சரி, இப்போ குட்டிகளை எப்படி சந்தைப்படுத்துறீங்க? குட்டிகளை அதிகபட்சம் முதல்ல வந்து நம்ம ரொம்ப சிரமப்பட்டாங்க. இப்போ 4 ஒரு குட்டி விலைக்கு 4 குட்டி கொடுத்துட்டு இருந்தேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே லோக்கலில் தெரிய அப்படியே லோக்கலில் வித்துக்கிட்டு இருந்தேன். இப்பயும் சமயத்தில் நின்றுச்சுன்னா நாங்களே வீக்லி இப்படி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து சொல்லுவோம், அப்படி குட்டி இருக்குது ஏதாவது மட்டன் வேணுமான்னு கேட்போம். இப்போ வீக்கெண்டில் எனக்கு ஒரு 10 கிலோ 5 கிலோ வேணும்னா அதுக்கு தகுந்த குட்டி இருந்ததுன்னா அதை கட் பண்ணி நாங்களே கொடுத்துருவோங்க. பீஸ் பண்ணி இங்கே பேக் பண்ணி கொடுத்துருவோம். லோக்கலில் என்ன லோக்கல் ரேட் என்ன, இப்போ நாமக்கல்ல 800னா 800 ருபீஸ் கொடுத்துருவோங்க ஃப்ரெஷ்ஷாக. அப்பயே கட் பண்ணி அவங்களுக்கு முன்னாடியே எல்லாம் கொடுத்துருவோம். ஆனால் என்னன்னா இப்போ நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா தனித்தனியாக அவங்க கால் வேணும் தொட வேணும், இங்கே அப்படி கொடுக்க மாட்டோம். எல்லாம் தலைக்கறி குடல் எல்லாம் கலந்து கொடுத்துருவோம். கூறுகறி கொடுத்துரும். அதை விரும்பி வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணிடுறீங்க? ஆமா. இல்லையா, என்னன்னா உங்க பொருளை நீங்க அழிச்சாதான் உங்களுக்கு சம்பாதிக்க முடியுங்க. நீங்க வியாபாரிக்கு மூலியமா வித்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இப்ப நம்ம வெளியில உயிரோட விற்கிறதுக்கும் இப்ப நம்ம கூறுகறி போறதுக்கும் நம்மளுக்கு ஏதாவது லாபம் அதிகமா இருக்குமா? ஆமா, கூறுகறி போட்டீங்கன்னா உங்களுக்கு பூரா பணம் உங்களுக்குங்க. இப்போ கிலோ கணக்கு போட்டு வித்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து ஒரு 3000 ரூபா வந்து வாங்கிட்டு போறவங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு ஒரு 500ல இருந்து 600 ரூபா செலவாகும் கட் பண்ணி எல்லாம் இது பண்ணி கொடுக்கறதுக்கு, பேக்கிங்கு எல்லாத்துக்கும். மற்றபடி உங்களுக்கு ஒரு 1000 2000 3000 சேர்த்து கிடைக்கும். அதனால அது பண்றது உங்களால விற்க முடியும்னா அப்படி பண்றது சௌரியம். இப்போ வந்து மாசத்துல 1-2 மாதிரி போட்டுருவீங்களா எப்படி? இல்லைங்க, குட்டி எப்படி மிச்சம் இருக்குங்கிறத பொறுத்து போடுவாங்க. விற்கலைன்னா அது பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏன்னா அதுக்குன்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு அவங்களுக்கு கொண்டு வந்து நம்ம வெயிட் மிஷினு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்க. குட்டியா கிடைச்சா குட்டியா வாங்குறாங்கன்னா குட்டியா கொடுத்துருவோங்க. நான் கொஞ்சம் வேலைப்பளு குறைச்சிக்கிறதுனால, ஏன்னா குழந்தைங்க இருக்கனால அவங்களுக்கு முடிச்சுட்டு போய் அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். நமக்கு இதுக்கு மேல வெயிட் ஏற்ற வேணாம் அப்படின்னா நீங்க குட்டியா கொடுத்துருவோம். நம்ம கொஞ்சம் வேலைப்பளு குறையுங்கிறதுனால. மேக்ஸிமம் என்ன வெயிட்ல இருந்து நீங்க வெளியே கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க? மினிமம் ஒரு 20 kgsல இருந்து கொடுக்குறாங்க. 20 kg, அதாவது 4 months அது ஆயிரணுங்க. 4 to 5 months ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 20 kgs வந்துடுங்க. அப்பதான் ஏதாவது யூஸ் இருக்குங்க. ஏன்னா 4 மாசத்துக்கு நீங்க அது கம்மியா கொடுத்தீங்கன்னாலும் ஒன்றும் யூஸ் இல்லைங்க. இது ஒரு ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 மாசம் to 8 மாசத்துக்கு ஒருக்கா தான் உங்களுக்கு இன்கம். அப்படிங்கும்போது அந்த 8 மாச செலவுக்கு ஆடு குட்டி 2ஓட செலவுக்கு சேர்த்து உங்களுக்கு வருமானம் வரணும் இல்லைங்களா? மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் 10,000 ரூபா ஆகுதுங்க ஆடு குட்டிக்குமே. மாசம் வந்து நீங்க வந்து மினிமம் வந்து குறைஞ்சபட்சம் எவ்வளவு வருமானம் உங்களுக்கு கிடைக்குது? மாசம் செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் அடர் தீவனம் மட்டும் ஒரு 10,000 ஆகுங்க. இப்போ வருஷத்துக்கே ஒரு 45 குட்டி வைக்கிறோன்னா ஒரு குட்டி 10,000 வச்சுங்களேன். வருஷம் 4.5 லட்ச ரூபா ஆகுங்க வருமானம். உங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் அடர் தீவனத்துக்கு போட்டு செலவாகும். அதுக்கு மேலே ஆள் கூலி கரண்ட் பில் போக மிச்சம் உங்களுக்கு ஒரு 2 ரூபா கிடைக்கும் ஒரு 30 தாயாட்டுக்கு வருஷத்துக்கு 30 தாயாட்டுக்கு. ஆமா, எல்லா செலவும் போக அடர் தீவனம் மெடிசனு ஆள் கூலி எல்லாம் போக இழப்பு போக எல்லாமே வந்துருது. ஆமா, நீங்க ரெகுலரா பண்ணிக்கிட்டேன்னு உங்களுக்கு இழப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. ஒரு சிலர் தவிர்க்க முடியாத இழப்பு வர்றதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பிறந்தவொடனே இறந்துடும், பால் புளிச்சு இறந்துடும். நீங்க பொழுதுனைக்கு இதுகிட்ட இருக்க மாட்டோம். நம்ம ஏதாவது வேலைக்கு போயிடுவோம், நல்லா தான் இருக்கும். மத்தியானம் வந்து பார்த்தா இறந்துருக்கும், அது தவறி போயிரும். வந்து ஒருத்தர் பண்ண தாயாடு வச்சு பண்ண நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. இப்ப அவருக்கு வந்து தாயாடு வந்து எப்படி தேர்வு பண்ணணும், எங்க வாங்கலாம், எங்க வாங்க நல்லா இருக்கு, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. தாயாடு வாங்குறது பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாவது தோட்டத்துல வாங்கினீங்கன்னா பரவாயில்லைங்க. வியாபாரிகிட்ட வாங்குறது பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க கை மாத்தி தான் விடுவாங்க. அவங்ககிட்ட இருக்க பொருளை நல்ல விதமா சொல்லி நல்ல அபிப்பிராயம் கொடுத்து உங்ககிட்ட வந்து அவன் பணம் சம்பாதிக்கத்தான் பார்ப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க தோட்டத்து பக்கம் வாங்கினீங்கன்னா பரவாயில்லைங்க. அப்போ எப்படி வாங்கினீங்கனாலும் நீங்க வந்து உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட எப்படி இருக்கு, எது நல்லா ஈல்டு கொடுக்குது அதை பொறுத்துக்கிட்டு உங்ககிட்ட நல்லா இருக்கிறத நீங்க வச்சுக்கிட்டு, நல்லா பால் கம்மியா இருக்கிறத வளர்ச்சி கம்மியா இருக்கிற ஆடுகளை குறைச்சிக்கிட்டு பண்ணினாதான் உங்களால வந்து முன்னேற வர முடியுங்க. இல்ல எல்லாமே நம்ம கிட்ட வாங்கிட முடியும்னா அது பண்ண முடியாதுங்க. நம்மளா கிட்ட இருக்கிறத கொண்டு வந்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்துக்கணும். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இருக்கிறதுல எது நல்லா இருக்குங்கிறத பார்த்து
அதுல நீங்க ப்ரீட் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து உங்க பண்ணை நல்லா இருக்குங்க. அதுல இருந்து நம்ம பெருக்க செஞ்சுக்கணும். ஆமா, இனப்பெருக்கம் செஞ்சுக்கணும். இப்ப நம்ம வீட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10-15 குட்டி பாத்தீங்கன்னா ஒரே தாய் வழி வந்த குட்டிங்களா தான் இருக்கும். அதுல மட்டும் பாத்தீங்கன்னா பால் நல்லா இருக்குங்க, growth நல்லா இருக்கும். இப்ப இந்த 8ல பாத்தீங்கன்னா இது ஒண்ணு மட்டும் நல்லா இருக்கும் growthல. இது ஒரு தாயோட குட்டிங்க. இதுவும் இந்த மஞ்சள் பெல்ட் அதுவுங்க. ஆனா ஹைட் வைஸ் வெயிட் வைஸ் பாத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். குட்டிங்களுக்கு உண்டான பாலும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. குட்டிக்கு என்ன தேவை? பால் தான் அதிகம் தேவை. எந்த ஆட்டுல உங்களுக்கு பால் நல்லா இருக்கு, பால் கம்மியா இருக்கிறது ஒட்டுமே எடுத்துக்க கூடாது. ஒரு சிலது பால் கம்மியா இருக்கு, ஆனா growth நல்லா இருக்கும். அந்த உங்களுக்கு தாயாடு எதுக்கு வச்சிருக்குது? நம்ம குட்டி நல்லா இருக்கணும். எந்தெந்த ஆட்டுல குட்டி நல்லா இருக்கோ அது உண்டான ஆடுகளையும் அதுக்கு உண்டான குட்டிகளையும் வச்சுட்டு எதுல வளர்ச்சி கம்மியா இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க குறைச்சிக்கிட்டு வந்துடணும் வாய்ப்பு கிடைக்கும் போது. இப்போ ஒரு தாயாடு எவ்வளவு வருஷம் நம்ம வச்சு பராமரிக்கலாம்? ஒரு 12 வருஷம் வரைக்கும் வச்சிருக்கலாங்க. ஒரு 12 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியமா இருந்ததுன்னா இருக்குங்க. என்ன டைப் ஆஃப் தாயாடு வச்சுக்கிறீங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு ஒரு குட்டி போட்டாலும் நல்லா ஹெல்த்தியா growth வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா நீங்க 10 to 12 வருஷம் வச்சிருக்கலாம். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஆடெல்லாம் என்கிட்ட, அந்த ஆடு இதுல ஒரு ஆடு நிக்குங்க, அதெல்லாம் சுத்தமா பல்லே இருக்காதுங்க. ஆனா வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு போதுக்கு 2 குட்டி கம்மி இல்லாத போடும். ஒரு குட்டியும் ஒயிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு 15 ரூபாய்க்கே வித்துருங்க ஒரு குட்டி. பிளாக் ஒரு 10 ரூபாய்க்கு போங்க ஒரு குட்டி. இப்போ 2 குட்டினா 20 ரூபாய்க்கு போயிருங்க. அதனால நீங்க ஹெல்த் நல்லா இருந்தா உங்களுக்கு குட்டி நல்லா இறங்குச்சுன்னா நீங்க வச்சிருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. இப்போ தாயாடு எப்படி பராமரிக்கணும்? சின்ன காலத்துல எப்படி பராமரிக்கணும்? நீங்க பருவத்துக்கு வரதுக்கு முன்னாடி கரெக்டா குட்டி போட்டு ஒரு 45 நாள் பூச்சி மருந்து ஒன்று கொடுத்துடணுங்க. பூச்சி மருந்து கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் அடர் தீவனத்தை சேர்த்து கொடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி ஒரு குட்டிக்கு பதிலாக 2 குட்டி அல்லது 3 குட்டியா உங்களுக்கு ஈன்றதுக்கான வாய்ப்பு அதிகங்க. வேஸ்ட்டும் வெளியே வந்துடுறதுனால உங்களுக்கு குட்டியும் நல்லா இருக்கும், ஆடும் நல்லா இருக்கும். அடுத்த தடவை பருவத்துக்கு நீங்க எப்போ விடணும்னு நினைக்கிறீங்களோ 60 நாள் விடணும், 45 நாள் விடணும்னா அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு மறுபடியும் அடர் தீவனத்தை கொஞ்சம் சேர்த்தி கொடுத்தீங்கன்னா கருமுட்டை நல்லா இருக்கும். கெடா விடும்போது உங்களுக்கு குட்டிகளோட எண்ணிக்கை உங்களுக்கு சேர்த்து கிடைக்குங்க. குட்டி பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி பராமரிக்கணும்? எவ்வளவு நாள் தாய் கூட வச்சிருக்கணும்? எப்படி பராமரிக்கணும்? நாங்க பாத்தீங்கன்னா குட்டி போறதா ஒரு நாள் தான் தாய் கூட இருக்கும். அதுக்கப்புறம் தனியா பிரிச்சிருவோம். அதுக்கு ஒரு கயிறோ ஏதோ ஒரு அடையாளம் வச்சிருவோம், ஒயரோ ஏதோ ஒரு கலர். அதனா காலையிலயும் சாயங்காலம் 2 வேளை ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அது பால் ஃபுல்லா குடிச்சு முடிக்கிற வரைக்கும் விடுவோங்க. அதுக்கப்புறம் வேற ஒன்றும் இல்லைங்க. கூட வேணா நீங்க growth நல்லா இல்லைன்னா விட்டமின்ஸோ மினரல்ஸோ அல்லது ஹெல்த் சப்போர்ட் டானிக் ஏதாவது கொடுக்கலாங்க. எத்தனை பெட்டியாடுக்கு ஒரு கிடா விடலாம்? இப்ப நான் யூகேல இருந்தேங்க. அங்க பாத்தீங்கன்னா 500 ஆட்டுக்கு 3 கிடா தான் விடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி 100க்கு இல்ல 500க்கு 25 கிடா சொல்றாங்க. 500 பெட்டையாடுன்னா 25 கிடா சொல்றாங்க. அவ்வளவு வேண்டியது இல்லைங்க. இங்க பாத்தீங்கன்னா நான் 2 தான் வச்சிருக்கேங்க. என்னன்னா 1 தான் வச்சிருந்தேன். 1 இருந்தா என்னன்னா அது நாம தான் ராஜாங்கிற மாதிரி கொஞ்சம் அது வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டேது. போட்டிக்கு ஒருத்தர் இருந்தாதான் கரெக்டா அது வேலையை செய்யுதுங்க. அதனால இப்ப 2 வச்சிருக்கேன். நமக்கு 100 இருந்தா கூட 2 கிடாவுங்கிறது அதிகபட்சம் போதும். ஏன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுக்கா எல்லாத்தையும் மீட்டிங் பண்ண மாட்டோங்க. ஒரு மாசம் இந்த பேட்ச்ல இருந்தானா அடுத்த மாசம் அடுத்த பேட்ச் போவோம். நமக்கும் ரெகுலரா குட்டியும் இருந்துகிட்டு இருக்கோம். வரவங்களுக்கும் நம்ம கரெக்டா கொடுக்க முடியுங்க. ஆட்டுக்கு தீனி பாத்தீங்கன்னா மல்பெரி இருக்குங்க, பின்னாடி பாத்தீங்கன்னா மரவள்ளி இருக்குங்க. இதெல்லாம் நாங்க விற்க மாட்டோங்க. பிடுங்கி பீஸ் பண்ணி சிப்ஸுக்கு பீஸ் பண்ண மாதிரி பீஸ் பண்ணி காய போட்டுருவோம். காஞ்சா ட்ரம்ல லோட் பண்ணி வச்சுக்கோம். வெய்ய காலத்துல இதை தீனியா கொடுத்துருங்க. ஏன்னா வெய்ய காலத்துல தீனி வளர்ச்சி பச்சத்தோட வளர்ச்சி உங்களுக்கு கம்மியா இருக்கும், ஏன்னா மழை இல்லாதனால. அப்ப பாத்தீங்கன்னா மரவள்ளி வந்து எங்களுக்கு ஒரு 3-4 மாசத்துக்கு கை கொடுக்கும். போன வருஷம் இந்த ஒரு வயல்ல நட்டுருந்தேங்க. இந்த தடவை பாத்தீங்கன்னா இது மாதிரி இன்னொரு 2 பங்கா நட்டுருக்கேன். குட்டி நல்லா இருக்குங்கிறதுனால ஒரு 4 மாசங்கிற ஒரு 6 மாசம் 7 மாசம் வரைக்கும் நமக்கு தீனி கொஞ்சம் அடர்தீவனுக்கு செலவும் குறையும், சப்போர்ட் பண்ணிடும், growthக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பண்ணியிருக்குங்க. காய வச்சு அப்படியே கொடுத்துருங்களா, அரைச்சி போடுறீங்களா? இல்லைங்க, அரைக்கலாம் மாட்டாங்க. அப்படியே பீஸ் பீஸாவே கொடுத்துருவோம். ஒரு 10 ஆட்டுக்கு 2 கிலோ அப்படி 2.5 கிலோ வரைக்கும் கொடுத்துருவோம். ஸ்லைஸ் பண்ணி காய வச்சிருங்க. ஸ்லைஸ் பண்ணி காய வச்சிரும். நம்ம சிப்ஸுக்கு நீங்க எப்படி செய்வீங்க அது விட இது திக்கா இருக்கும். அழிச்சு வெயில்ல போட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வெயில்ல காஞ்சிருங்க. ஒரு சிப்ஸ் மாதிரி இருக்கணும், தொட்டா நுணுங்கணும். ஈரப்பதம் இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இருந்ததுன்னா அவிஞ்சு போயிடும். நல்லா சுக்காட்டம் காஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து லாங் டைம் ஸ்டோர் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஆடு சாப்பிட்றது நல்லா சாப்பிட்ருங்க. மஞ்சள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தேவைக்காக நட்டுருக்குங்க. இது தேவைக்கு போக இருக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு அரைச்சு பவுடராக கொடுத்துறோங்க. லோக்கல்லே கிலோ 400 ரூபாங்கிற விதத்தில் கொடுத்துட்ருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து ஆட்டு பண்ணை இல்லாமல் இது பண்ணுறீங்களா? இயற்கை விவசாயம் வீட்டு தேவைக்கானது, கொஞ்சம் கமர்ஷியலும் பண்ணிகிட்டு இருக்குங்க. நெல் பார்த்தீங்கன்னா இது தங்கசமாக நட்டுருக்குறேங்க.
பள்ளத்தில் கருப்பு கவுனி நட்டுருக்கேங்க. இது 1.5க்கு 1.5 போட்டு நட்டுருக்கு. அது 2க்கு 1.5 போட்டு இடம் விட்டு நட்டுருக்கேங்க. பூராமே மருந்து எதுவும் அடிக்கிறதில்லைங்க. மருந்து பூராமே நம்மளே தயாரிச்சிடும். சாணி கோமியம் அப்படி அமிர்த கரைசல் மீன் நம்மளும் அப்படி தயாரிச்சுக்குவோம். நாங்களே விட்டுக்குவோங்க. இப்போ நீங்கள் எதுவும் கெமிக்கல் யூஸ் பண்ணுறது இல்லை? என் தோட்டத்துக்குள்ளார எங்கேயும் கெமிக்கலைஸ் இல்லைங்க. 10-12 வருஷத்தளவில் ஒன்றும் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி பெருசாக உபயோகப்படுத்த மாட்டாங்க. ஏதோ 1-2 உபயோகப்படுத்திக்கிட்டு தான். இப்போ அதுவும் கிடையாதுன்னு வச்சுங்களேன். 15 வருஷமா 12 வருஷத்துக்கு மேலே சுத்தமாக சாணி ஒன்றுக்கு நாட்டு சர்க்கரை, சாம்பல், இப்படி வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், அப்படி என்ன தேவையோ என்ன நோய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நாட்டு மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாடு இருக்குங்க. முதல்ல காங்கேயம், கிரு, ரெட் சிந்தி எல்லாருமே வச்சுருந்தேங்க. இப்போ ஆள் பற்றாக்குறனால பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டேங்க. 3 தான் வச்சுருக்கேன். இப்போ தாரம் கொடுத்துட்டேங்க. 2 கொண்டு வச்சுக்கலாம், ஓங்கோலும் காங்கிரஸ் மட்டும் அப்படின்ட்டு குறைச்சிட்டேங்க. ஆள் கிடைக்க மாட்டேதுங்க. பாலுக்கான தேவை எனக்கு கம்மியாக இருக்குது. முன்ன கொண்டே கொடுத்துக்கிட்டு இருந்தோம் டவுனுக்கு லிட்டர் 100 ரூபான்னு. இப்போ அதெல்லாம் வேலை செய்யறது கொஞ்சம் சிரமமாக இருக்கனால என்னென்னா வேலை பருவம் கொஞ்சம் குறைச்சிக்கிறதுனால மாட்டையும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் ஒரு நாளைக்கு ஒரு 12 லிட்டர்லேருந்து 15 லிட்டர் வரைக்கும் கிடைக்குங்க. இப்போ நம்ம வீட்டு தேவைக்கு ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் போச்சுன்னா மிச்சம் வந்து டவுனுக்கு யாராவது தெரிஞ்சவங்க கேட்டாங்கன்னா லிட்டர் 100 ரூபான்னு கொண்டே கொடுக்குறாங்க வீட்டுக்கு. உங்களுக்கு தார் பார்கர் பால் ரொம்ப ஃபேட் கண்டென்ட் கொஞ்சம் மீடியமாக இருக்கும். ஓங்கோல் வந்து பால் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடர்த்தியாக இருக்குங்க. பால் எருமை பால் மாதிரி. இப்போ நம்ம டெய்லி எவ்வளோ லிட்டர் பால் கறக்குறீங்க? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 4, சாயங்காலம் ஒரு 3, ஒரு நாளைக்கு ஒரு 10 லிட்டர் தான் கறந்துட்டு இருக்கேன். காங்கிரஸ் ஒரு மாடு தான் கறந்துக்கிட்டு இருக்கு. நம்ம தேவைக்கு போக கண்ணுட்டி கொடுத்துருக்கோம். இப்போ யாரும் கேட்கலைங்க. அதனால என்னன்னா கண்ணுட்டிக்கு விட்டுருவாங்க மிச்சிருக்கிறது, நமக்கு போக மிச்சிருக்கிறது. அப்புறம் வீட்டில் அவங்க வந்து பன்னீர் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நெய்க்கு அது மாதிரி உபயோகப்படுத்திக்கிறாங்க. பன்னீர் சேல்ஸ் பண்ணீங்களா? இல்லைங்க, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இப்போ வீட்டிலே 12 பேர் இருக்காங்க. அதனால எங்களுக்கு தேவையானதை வந்து நாங்கள் இப்போ பன்னீர் பாலாக கொடுக்கறத விட நம்ம பன்னீராக போட்டுக்கிட்டா நம்ம வீட்டு சில குழந்தைங்களுக்கு உபயோகப்படுத்திக்கலாங்க. அதனால அப்படி பண்ணிக்கிறாங்க. நாட்டு மாடு எவ்வளோ நாளாக வச்சுருக்கீங்க? நாங்கள் ஒரு 10 வருஷமா. நான் சின்ன குழந்தையில வச்சுருந்தாங்க. அப்புறம் சிந்து மாடு அதிகமாக பால் கறக்குன்னு நாட்டு மாடு சிந்து மாடு போட்டு மாற்றி விட்டோம். அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 2011-12 அப்படியே காங்காயம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் 2014 நான் வந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் ஒன்று கொண்டு வந்தேன். அப்புறம் கிர்ரு ஒன்று வந்துச்சு. காங்கிரஸ் வாங்க போனால் கிர்ரு கூட தவணைக்கு வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் ரெட் சிந்தி நல்லா இருக்குனாரு. நான் எங்கள் கூட பிறந்த ஒரு வெட்டினரி டாக்டருங்க. அப்புறம் ரெட் சிந்திக்கு போனால் அங்கே தார் பார்க்குறது அவ்வளோ லட்சணமாக இருந்தது. சரி ரெட் சிந்தி போனால் தார் இலவசம் தாரையும் கொண்டு வந்தோம். அப்புறம் ஓங்கோல் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிங்க. அவர் இங்கே 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாடு வந்து நிற்குது, யாரும் கேட்கலப்பா, நீங்கள் தான் ஓங்கோல் கேட்டு இருந்தால் போய் பாருயானாரு. அவர் போயிட்டு எனக்கு பிடிக்கலைங்க. மாடு என்னன்னா சுறுசுறுப்பாகவே இல்லைன்னு வச்சுங்களேன். அப்புறம் அவர் சொன்னார், இல்லைப்பா நீ ஒருத்தன் தான் ஓங்கோலுக்கு வந்தா, அதனால் நீ தான் பிடிச்சிக்கணும், இங்கே லோக்கலில் வேறு யாரும் கேட்கல அப்படிங்கிறனால வந்துச்சுங்க. ஆனால் அது என்னன்னா அவங்க ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 7 நாள் 8 நாள் வண்டியில் வந்ததுனால அந்த டயர்ட்லெஸ்ஸில் அது மாடு சுறுசுறுப்பாக இல்லைங்க. பாலுமே அவங்க சொன்ன பால் இல்லை. அவங்க 3 லிட்டர் இருக்குனாங்க. நேரத்துக்கு 1 லிட்டர் தான் இருந்தது. அதனால் நாங்கள் வேணாடாண்ணா, இல்லைண்ணா நீங்கள் வச்சு பாருங்கண்ணா அப்படின்னு கொண்டு வந்து விட்டாருங்க. ஒரு தெரிஞ்சவர் மூலியமாக வந்துட்டார். அப்புறம் சரி கொண்டு வந்து விடுங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மாடு நல்லா இருக்கு. நம்மகிட்ட 4 கன்று போட்டுச்சுங்க. 3 கிடேரி கன்று, ஒரு காலக்கன்று போட்டுச்சு. இப்போ 3 கன்றுமே நமக்கு தெரிஞ்ச இடத்துல தான் இருக்குதுங்க. ஒன்று பரளியில் இங்கே பக்கத்தில் இருக்குங்க, ஒரு நண்பர்கிட்ட கொடுத்துருக்கேன். இப்போ ஒன்று கொடுத்துருந்தேன், நமக்கு பாலுக்குள்ளேன்னு கொண்டு வந்து விட்டுருக்காரு. அதுங்க அந்த மாடு. இது இந்த தடவை இருக்கிற கிடேரி கன்றுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டு இருக்க மாடு பூரா பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச சர்க்கிள்லேயே இருக்குங்க. இப்போ காங்கிரஸ் கன்னுட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நாமக்கல்லே லோக்கல்லே கொடுத்துருக்கேன். நேற்று கூட போனோம், கன்று போட்டிருக்குண்ணா அப்படின்னாருங்க. பார்த்துட்டு வந்தாங்க. அதனால அது ஒரு திருப்தி, சந்தோஷங்க.